ஹரிஷ் துரைராஜ் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ், அண்ணா பென், வடிவுக்கரசி, ராதாரவி, விடிவி கணேஷ், யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள கான் சிட்டி படம் அடுத்த வாரம் திரைக்கு வருகிறது. இந்நிலையில் இன்று அதன் திரைலர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அதில் வெளியான திரைலர் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் பேசு பொருளாகவே மாறியுள்ளது. படத்தின் திரைலர் முழுக்கவே நெல்சன் படங்களில் வருவது போன்ற டார்க் காமெடி காட்சிகள் கச்சிதமாக பொருந்தியுள்ளது. முழு படமாக பார்க்கும் போதும் இதே போல படம் இருந்தால் கோலமாவு கோகிலா, டாக்டர் படங்களைப் போல ஹிட் அடிப்பது உறுதி. அர்ஜுன் தாஸ் அயன் படத்தில் சூர்யா வருவது போல விதவிதமான கெட்டப்புகளை போட்டு பல சம்பவங்களை படத்தில் செய்துள்ளார் என்று தெரிகிறது. ஆனால் விடிவி கணேஷ் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு விடிவி கணேஷ் வாய்ஸில் பேசும் காட்சி திடீர் சிரிப்பை வரவழைத்து விடுகிறது. இவர் தான் படத்தின் டைரக்டர், ஹீரோ, லிரிக்ஸ் கூட எழுதுவார் என வடிவுக்கரசி சொல்லும் இடமும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிக்க முடிகிறது. ட்ரெய்லராக கான் சிட்டி கலக்கலாக உள்ளது. கல்கி 2898 ஏடி படங்களில் நடித்த மலையாள நடிகை அண்ணா பெண் ஹீரோயினாக நடித்துள்ள கான் சிட்டி படத்தின் ட்ரெய்லரில் அழகாக வந்து செல்கிறார். அர்ஜுன் தாஸ் உடன் இணைந்து இவரும் பார்ட்னர் இன் தி கிரைம் செய்ய போகிறார் என்றே தெரிகிறது. இவர்களின் மகனை கடத்தி வைத்துக் கொண்டு ஒரு குரூப் மிரட்ட, அதிலிருந்து தப்பிக்க இவர்கள் போடும் பிளான் என்ன என்பதை ஒரு மணி ஹெய்ஸ்ட் பாணியில் படமாக்கியுள்ளது போல தெரிகிறது. அந்த காமெடி சிரிக்க வைத்ததை விட சோஷியல் மீடியாவில் தற்போது ஏகப்பட்ட விவாதங்களை கிளப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. எங்கள் தங்கம் படம் பாக்ஸ் ஆபீஸில் முதல் நாளே தூள் கிளப்பிய சந்தோஷத்தை சமந்தா தனது இரண்டாவது கணவருடன் கேக் வெட்டி கொண்டாடிய போது அவரது பேபி பம்ப் தெரிந்து விட்டது என்றும் சமந்தா கர்ப்பமாக உள்ளார் என சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பித்துள்ளது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. நடிகை அமலா பால் இயக்குனர் எல். விஜயை காதலித்து திருமணம் செய்தார். ஆனால் குழந்தை பெற்றுக் கொள்ளவில்லை. 2வதாக ஜெகதேசாயை திருமணம் செய்து கொண்ட நிலையில் இலை எனும் ஆண் குழந்தையை பெற்றுக் கொண்டது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இந்நிலையில் சமந்தாவும் அதே போல செய்யப்போகிறாரா என்கிற கேள்விகள் கிளம்பி உள்ளன. எங்கள் தங்கம் படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றியை முதல் நாளே பெற்ற நிலையில் சக்சஸ் பார்ட்டியை இரண்டாவது கணவர் ராஜ் நிதிமோரு மற்றும் படக்குழுவுடன் தயாரிப்பாளரும் நடிகையுமான சமந்தா கேக் வெட்டி கொண்டாடினார். வெறும் டிஷர்ட் அணிந்து கொண்டு சமந்தா சந்தோஷத்தை கொண்டாடிய நிலையில் அவரது வயிற்று பகுதியை நோட் பண்ண ரசிகர்கள் சமந்தா பேபி பம்ப் காட்டிவிட்டார் என்றும் சமந்தா கர்ப்பமாக உள்ளார் வாழ்த்துகள் என கொண்டாட ஆரம்பித்துள்ளனர். நடிகை சமந்தா சமீபத்தில் சென்னைக்கு புரமோஷன் நிகழ்ச்சிக்கு வரும் போதும் முதலமைச்சர் விஜயை சந்திக்கும் போது அவரது தோற்றத்தை பார்த்த ரசிகர்கள் இதுபோல சந்தேகம் கொள்ளவில்லை. ஆனால் தற்போது சக்சஸ் பார்ட்டியில் சமந்தா கர்ப்பமாக உள்ளார் என பரவப்படும் தகவல் எந்தளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. இதுகுறித்து இதுவரை சமந்தாவோ அவரது தரப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அசாம் மாநிலத்தில் பிறந்து கேரளாவில் சில போல்டான படங்களில் நடித்து பிரபலமான கயாடு லோஹர் தமிழில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஜோடியாக டிராகன் படத்தின் மூலம் அறிமுகமாகி கோலிவுட் ரசிகர்களை கவர்ந்தார். அதன் பின்னர் தமிழில் அவர் நடிப்பில் உருவாகி வரும் இதயம், இம்மார்ட்டல் உள்ளிட்ட படங்கள் ரிலீஸுக்காக காத்திருக்கின்றன. மீண்டும் மலையாளத்துக்கு சென்று டொவினோ தாமஸ் உடன் நடித்த கயாடு லோஹரின் பள்ளிச்சட்டம்பி திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகவில்லை. துல்கர் சல்மானின் ஐ அம் கேம், நானியின் பாரடைஸ், மாரி செல்வராஜின் மஞ்சனத்தி என பல படங்களில் பிஸியாக நடித்து வரும் கயாடு லோஹர் திடீரென சோஷியல் மீடியாவுக்கு இடைக்கால தடை என்பது போன்ற அறிவிப்பை தற்போது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். உடலுக்கு கொடுப்பதைப் போலவே மனதுக்கும் சில காலம் ஓய்வு கொடுக்க வேண்டியது அவசியம். சமூக வலைதளங்கள் வாயிலாக ரசிகர்களுடன் நேரடி தொடர்பில் இருப்பது எனக்கு ரொம்பவே மனமகிழ்ச்சியை தந்தாலும் தற்போது சிறிது காலம் சோஷியல் மீடியாவை விட்டு விலகியிருக்க முடிவு செய்துள்ளேன் என அதிரடியாக கயாடு லோஹர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு ஃபாலோயர்களை அப்செட் ஆக்கியுள்ளார். 26 வயதாகும் கயாடு லோஹருக்கு இன்ஸ்டாகிராமில் 3.1 மில்லியன் ரசிகர்கள் ஃபாலோயர்களாக உள்ளனர். லோகேஷ் கனகராஜ் கூலி படத்துக்கு பிறகு குவிந்த ட்ரோல்கள் காரணமாக கொஞ்ச நாட்கள் சோஷியல் மீடியாவில் இருந்து ஒதுங்கி இருந்தார். ஆனால் லேட்டஸ்டாக கயாடு லோஹர் பற்றி பெரிதாக எந்தவொரு சலசலப்பும் இல்லாத நிலையில் அவர் ஏன் இப்படியொரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இன்ஸ்டாகிராமில் இளம் பெண்களுக்கும் குறிப்பாக பிரபல நடிகைகளுக்கு ஏகப்பட்ட பேர் பர்சனல் மெசேஜ் அனுப்புகிறேன் என்கிற பேரில் சைபர் புல்லிங் செய்து வருகின்றனர். டிராகன் நடிகைக்கு அதுபோன்று ஏதாவது நடந்ததா, ஏன் திடீரென இப்படியொரு முடிவை மேற்கொண்டுள்ளார் என்கிற கேள்வி எழுந்துள்ளது. மாரி செல்வராஜின் மஞ்சனத்தி படத்தில் கமிட்டாகி உள்ள நிலையில் நடிப்பில் கவனம் செலுத்துவதற்கே சமூக வலைதளங்களை அவர் தவிர்க்க முடிவு செய்திருக்கலாம் என்றும் ரசிகர்கள் யூகங்களை கிளப்பி வருகின்றனர். எப்படியிருந்தாலும் இன்னும் சில காலம் இன்ஸ்டாகிராம் ரசிகர்களுக்கு கயாடு லோஹரின் லேட்டஸ்ட் போட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் ஏதும் கிடைக்காது என்பது மட்டும் உறுதியாகி உள்ளது.